எடப்பாடி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கும்போது அண்ணாமலை பிறக்க கூட இல்லை. திமுகவை வசைப்பாடுவதை விட அண்ணா திமுகவை வசைப்பாடுவது அதிகமாக இருக்கிறது அண்ணாமலைக்கு. சார், ஆளுங்கட்சியை விட்டுட்டு எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஒரு 3வது 4வது இருக்கக்கூடிய ஒரு கட்சி போகுதுன்னா அது முதல் ஆளும் கட்சியோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம். காங்கிரஸ் இருக்கக்கூடியவர்கள் அடிமைகள், காங்கிரஸ் இருக்கக்கூடியவர்கள் தொண்டர்கள் கிடையாது, காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிடையாது, அவங்க அடிமைகள். ஆனால் பாஜகவை பொறுத்தளவு அந்த மாதிரி கிடையாது. நாம தொண்டர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தொண்டர்களுடைய எண்ணம், தொண்டருடைய விருப்பம் என்னவா இருக்கோ அதைத்தான் தேசிய தலைமை பரிசீலிக்கும். நான் தலைவனா சொல்லல, தொண்டனா சொல்றேன். திரவியம் நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். டெல்லியில் மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட அராஜகமான அரசியலும் ஒரு காரணம். 40 தொகுதி தமிழ்நாட்டில் தோற்று டெபாசிட் காலியானதுக்கு காரணம் அண்ணாமலை தான். நல்லா இருந்த கூட்டணியை நாசம் பண்ணது அண்ணாமலை. 2026 4வது இடம் அளவுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்குன்னு அண்ணாமலை சொல்றது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அவர் என்ன வேணா பேசுவார் சார், பேசுறதுக்கு தான் அவர் அனுப்பியிருக்காங்க. ஆனா இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை. இல்லை, சீனியர்ஸை நகர்த்தின்னு திமுகவில் அடுத்த தலைமுறை விரும்புகிறது. அதை மறைமுகமாக ரஜினியை வைத்தவர்கள் சொல்ல வைத்திருக்கிறார்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா மேடை பேச்சுகள் எப்போதுமே முக்கியமானது. இப்போ தொடர்ந்து அதிமுக, திமுக அல்லது பிஜேபி இந்த மேடை பேச்சுகள் சர்ச்சைக்குரியதாக மாறி வருது. நேற்று அதிமுகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை பேச்சு பெரிய அளவில் அவர் மேலே அவர் கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவரை பேசுகிறாரு. இது தனிப்பட்ட விரோதம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் தற்குறி அந்த போன்ற ஒரு வார்த்தை தான். அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார். எடப்பாடி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கும்போது அண்ணாமலை பிறக்க கூட இல்லை. அதன் பிறகு அவர் 84 தான் பிறக்கிறார். இந்த வருஷம் தான் அவருக்கு 40 வயசு ஆகுது. அவர் 21 தலைவராக பொறுப்பேற்ற போது இனிமேல் தமிழக அரசியல் களம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என்று இருக்கும், பாஜக திமுக என்று இருக்காதுன்னு சொன்னார். அதன் தொடர்ச்சியாக தான் அவர் இப்போ பிரதான எதிர்க்கட்சியை மையப்படுத்தி பேச ஆரம்பித்திருப்பது. திமுகவை வசைப்பாடுவதை விட அண்ணா திமுகவை வசைப்பாடுவது அதிகமாக இருக்கிறது அண்ணாமலைக்கு. இன்னும் 2 நாள் அவர் லண்டனுக்கு போகிறாரு. 3.5 மாதம் அங்கே இருந்துக்கிட்டே அரசியல் பண்ணுவாரா அல்லது அது என்ன ஆக போகுதுன்றது அவருக்கு தான் வெளிச்சம். இல்லை, ஆனால் அவர் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு எல்லாரும் அவரோட தொண்டர்கள், மேடையில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி அவர் உணர்ச்சிகரமாக பேசும்போது எழுந்து நின்று கைதட்டுறாங்க. நீ அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி போன்று தற்கூரி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி அந்த மாதிரி வந்தவர் கிடையாது. நான் ஒன்றிய தலைவராகவோ மாவட்டத்தில் அந்த மாதிரி இல்லை, பாஜகவில் என் அடிப்படை தொண்டர்னா இணைத்திருந்தேன். எனக்கு கட்சி ஒரு பொறுப்பை கொடுக்குது, நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் உங்களை மாதிரி தவந்து போய் பதவியில் இருந்து டெண்டர் முறையில் முதல்வர் ஆனவர் கிடையாது நான் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறார். அப்படி தாங்க சொல்லுவார் அவர். ஏன்னா 40 தொகுதி தமிழ்நாட்டில் தோற்று டெபாசிட் காலியானதுக்கு காரணம் அண்ணாமலை தான். நல்லா இருந்த கூட்டணியை நாசம் பண்ணது அண்ணாமலை. 2019-21 இருந்த கூட்டணி தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 10 சீட்டாவது அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதிமுக, பாஜக, பாமக அந்த கூட்டணி உடைத்தது யார்? எண்மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது அந்த யாத்திரை இவர் கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு யாத்திரை போகும்போது அதிமுக பிரதிநிதி RB உதயகுமார் மேடையில் இருக்கார். அதுக்கு பிறகு கூட்டணி அமித்ஷா தொடங்கி வைக்கிறாரு. எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி அதுவும் திமுக, அதிமுக வேறொரு கட்சி தான் கட்சியை வளர்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் பாத யாத்திரை போகுதுன்னா அவங்க பிரதிநிதி அனுப்ப மாட்டாங்க. அமித்ஷா கலந்த கூட்டத்தில் அனுப்புனாங்க. போக ஆரம்பித்த 4ஆம் நாளே அதிமுக உள் விவகாரத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். OPS EPS பிரச்சனையை பற்றி பேசினார், ஜெயலலிதாவை பற்றி பேசினார், அண்ணாவை பற்றி பேசினார், எல்லாரை பற்றியும் பேசினார். அவர் கூட்டணி உடைந்தது. எல்லோரும் உடஞ்சோன்னே எடப்பாடி கடைசி நேரத்தில் பிஜேபியோட போயிடுவாருனாங்க. அவர் போல தேர்தலில் தோத்தாக் 10 சீட்டு அவங்க நம்பர் 2க்கு வந்தாங்க. பிஜேபி இல்லைன்னு மறுக்கல, பட் ஜெயிக்க முடியல. 40-0 இல்லை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2019-21 பிஜேபி, அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 12 சீட் அவங்க அடிச்சிருப்பாங்க. டெல்லியில் என்டிஏவோட கூட்டம், என்டிஏவோட ஸ்ட்ரென்த்தே கூடியிருக்கும். மோடி மற்ற கட்சிகளை நோக்கி
நகர்வது இன்றைக்கு வந்து அவர்களிடம் கையேந்து நிற்பக்கூடிய அந்த நிலைமையே குறைஞ்சிருக்கும். டெல்லியில் மோடிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட அராஜகமான அரசியலும் ஒரு காரணம். இது அப்படியே 2004 நடந்தது. ஜெயலலிதா தமிழ்நாட்டில் 2006 ஆட்சி காலத்தில் ஆடாத ஆட்டம் முதல் 3 வருஷம் ஆடி 2004 வாஷ் அவுட் ஆச்சு. அப்போ மட்டும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சாங்க, சைபர் ஆச்சு. ஜெயலலிதா ஒழுங்காக இருந்ததுன்னா தமிழ்நாடு ரிசல்ட் வந்து 30, 10, 28, 12 வந்திருக்கும். 2009 வந்த மாதிரி. தமிழ்நாடு ரிசல்ட் தான் 2004 ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாச்சு. ஏன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் 7 சீட்டு தான் வித்தியாசம். 130, 144, 137, 138, 145. அந்த மாதிரி இன்றைக்கி மோடிக்கு வந்து டெல்லியில் மெஜாரிட்டி குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமே தமிழ்நாடு வந்து 40-0 கொடுத்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலையோட பாலிடிக்ஸ். இதை வந்து அவர் திருந்துறதாகவும் தெரியல. அது டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கிறதுனா, டெல்லியில் 1 and 2க்கு 2 பேருக்கும் அமித்ஷா அண்ட் மோடி அண்ட் அமித்ஷா, 1 மோடி 2வது அமித்ஷா, இவங்க 2 பேருக்குமே தமிழ்நாடு விஷயத்தில் வந்து ஒரு ஒருமித்த கருத்து இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்றாங்க. அதீதமான சுதந்திரத்தை அமித்ஷா அண்ணாமலை கொடுத்தது தவறு, நம்ம அவரை கட்டுப்படுத்தி இருந்தால் அலைன்ஸ் உடையாமல் காப்பாற்றிருந்தால் ரிசல்ட் வேறு மாதிரின்னு இன்றைக்கும் அமித்ஷா விரும்புவதாகவும், ஆனால் மோடி இன்னமும் அண்ணாமலையை நம்புவதாகவும் தகவல்கள் வருகின்றன. அதனால தான் அண்ணாமலை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், இன்றைக்கி கவர்மெண்ட் யாரோட ஆட்சியில் இருக்குது? யார் ஆள்றா தமிழ்நாட்டை? சார் அவர் திமுக பிரதான சார் ஒரு நிமிஷம் சார், ஆளுங்கட்சியை விட்டுட்டு எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஒரு 3வது 4வது இருக்கக்கூடிய ஒரு கட்சி போகுதுன்னா அது முதல் ஆளும் கட்சியோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணாமலை திமுக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தெளிவாக உடைக்கிறாரு. தொண்டர்கள்ட்ட நேற்று பேசின பேச்சில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எந்த குழப்பமும் இல்லை, அடித்து சொல்கிறேன், திமுக பாஜக கூட்டணி எந்த காலத்திலும் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு மாறலாம், நாளைக்கு மாறலாம், அப்போ இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, எப்போதும் கிடையாது. எந்த உறவும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கிடையாது. பத்திரிகையாளர் கேட்பாங்க, ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் உட்காந்து பேசுவாங்க, யார் வேணால் என்ன வேணாலும் பேசிப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் சொல்கிறேன், திமுக பாஜக கூட்டணி கிடையவே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், இதில் 2-3 விஷயம். முதல்ல பாலிடிக்ஸில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. லவ்லையும் பாலிடிக்ஸும் இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 1. நம்பர் 2, தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோ காங்கிரஸோ தமிழ்நாட்டில் திமுகவோ அல்லது அண்ணா திமுகவோ அவங்களோட உறவு இல்லை, கூட்டணி இல்லைன்னு சொல்கிற அதிகாரம் மாநில தலைவருக்கு கிடையவே கிடையாது. அது எஸ்பி, அது வந்து செல்வ பெருந்தகையாக இருக்கலாம், அண்ணாமலையாக இருக்கலாம், அந்த காலத்தில் வாழப்பாடியாக இருக்கலாம், மூப்பனாராக இருக்கலாம், குமரி ஆனந்தனாக இருக்கலாம், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கலாம். பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உறவு இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அண்ணாமலைக்கு கிடையவே கிடையாது. அதுக்காக நாங்கள் வந்தோங்கிறாரு. இல்லை, அப்படிதாங்க அவர் சொல்லுவார். அவர் என்னமோ அவர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் அரசியல்ன்ற ஒன்று வந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார். 40 வயசுங்க, ரொம்ப இளைஞருங்க அவர். என்னமோ அப்படியே தமிழ்நாடு அரசியலே கரைச்சி குடிச்ச மாதிரி அவர் பேசுகிறாரு. அடிப்படையான உண்மை, 2 தேசிய கட்சிகள்லையும் எந்த மாநில கட்சியோட அலைன்ஸுன்றதை தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுமே அல்லாமல் மாநில தலைமைக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. இந்த 2 திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு அணிதான், ஒரு இயக்கம் தான் தமிழ்நாட்டில் ஆள போகணும். அதனால தான் அந்த பிஜேபிக்கு வந்ததே அதனால தான் அவர் சொல்லுவாருங்க. திராவிட கட்சிகள் தூக்கி எறியணும், தூக்கி எறியணும். இல்லைங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அவர் என்ன வேணா பேசுவார் சார், பேசுறதுக்கு தான் அவர் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. இது 2 தேசிய கட்சிகள்லையும் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் தேசிய தலைமைக்கு தானே இருக்கிறது, இல்லாமல் மாநில தலைமைக்கு கிடையவே கிடையாது. அதுக்கும் பதில் சொல்கிறார் சார். அவர் என்னன்னா, இப்போ 2 தேசிய கட்சின்னு சொல்கிறோம். 2 தேசிய கட்சி, காங்கிரஸ் பிஜேபி. காங்கிரஸ் இருக்கக்கூடியவர்கள் அடிமைகள், காங்கிரஸ் இருக்கக்கூடியவங்க தொண்டர்கள் கிடையாது, காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிடையாது, அவங்க அடிமைகள். ஆனால் பாஜகவை பொறுத்தளவு அந்த மாதிரி கிடையாது, நாம் வந்து தொண்டர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தொண்டர்களுடைய எண்ணம், தொண்டருடைய விருப்பம் என்னவா இருக்கோ அதைத்தான் தேசிய தலைமை பரிசீலிக்கும். இங்க ஒரு எண்ண ஓட்டம் என்னவா இருக்கோ அதை பரிசீலிக்கும். அதை மீறி தேசிய தலைமை ஒரு முடிவு எடுத்துறாது. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், நான் தலைவனா சொல்லல, தொண்டனா சொல்றேன். திரவியம், நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். நீங்க நான் சொல்றதே உள்வாங்க மறுக்கிறீங்க. அண்ணாமலை சொல்றத நீங்க அளவுகோலை வச்சு பேசுறீங்க. அதை அப்படி அந்த அளவுகோலை தூக்கி எறிங்கன்ற, குப்பை தொட்டியில தூக்கி போடுங்க அந்த அளவுகோலை. தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில தலைமை என்பது தேசிய தலைமை சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவர் அதுக்கு ஒத்துக்கலைன்னா அவரை மாத்திட்டு வேற ஆளை கொண்டு வருவாங்க. காங்கிரஸ்ல எப்படி வந்து நரசிம்மராவ் வந்து காங்கிரஸ் ஏடிஎம்கேவோட போகிறதுன்னு 95 ஜனவரியிலே முடிவு பண்ணிடுறாரு. வாழப்பாடி ராமமூர்த்தியை தூக்கிட்டு குமரி ஆனந்தனை போடுறாரு. 96 ஏப்ரலில் கடைசி நாள் வரைக்கும் காங்கிரஸை எதிர்த்து பேசினா, அதிமுகவை எதிர்த்து பேசின காங்கிரஸ் அதிமுகவோடய போச்சு, கட்சி உடஞ்சது, தமாக உதயமாச்சு. தேசிய கட்சிகளில் இதே தான் பிஜேபிக்கு பல மாநிலங்களில் நடந்துட்டுருக்கு, பிராந்திய கட்சிகளோட நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை
அதிமுகவோடு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். திமுகவோடு போகக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த முடிவு பிஜேபி திமுகவோட போகுமோ போகாதா என்பதை எடுக்கக்கூடிய முடிவு தேசிய தலைமைக்குத்தான் இருக்கிறதே ஒழியாமல் மாநில தலைமைக்கு கிடையாது. சமாதியில் போய் எதுக்கு அவர் நின்னார்? அது வெறும் நாகரிகமான அரசியலா? அது அரசு நிகழ்ச்சி கிடையாது, அரசியல் நிகழ்ச்சி. கருணாநிதி அடிப்படையில் ஒரு அரசியல் தலைவர். ஒரு அரசியல் தலைவரோட நூற்றாண்டு விழா என்பது அரசியல் நிகழ்ச்சி தான். சமாதியில் போய் ஒரு கட்சி தலைவர் நிற்பது என்பது மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு. நாணயம் கூட வெளியிட்டு போயிடலாம். திமுக அண்ணா திமுக காங்கிரஸோட கடந்த 33 வருஷத்தில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு 33 வருஷம் ஆகுது. திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஏடிஎம்க்கு காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சாங்க. ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் யாரும் ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ் சமாதிக்கு போனது கிடையாது. காங்கிரஸோட எத்தனையோ ஆண்டுகள் உறவில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் ஒருத்தர் கூட காந்தி சமாதிக்கு, இந்திரா காந்தி சமாதிக்கு, ராஜீவ்காந்தி சமாதிக்கு போனது கிடையாது. வாஜ்பாய் சமாதிக்கு திமுக போனது கிடையாது. சமாதிக்கு போகிறதுன்றது ஒரு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு. நாளைக்கே திமுக பிஜேபியோட போயிடும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. அலையன்ஸை பற்றின பேச்சே இன்றைக்கி கிடையாது. முக்கியமான இஷ்யூஸில் பார்லிமெண்ட்டில் இவங்க திமுக 22 எம்பிஸை வச்சு அவங்கள பெயில் அவுட் பண்ண போகிறாங்க. திமுக கூட உறவை பாராட்டுறதன் மூலமாக மோடி, நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் யாரை நம்பி அவர் ஆட்சி பண்ணுறாரோ அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், லுக் எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றது. இவ்வளோ தான். நீங்கள் நேரடியாக ஆதரிக்கணும்னு அவசியமே இல்லை. 1000 விதத்தில் ஒரு கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம். உங்கள்கிட்ட 22 எம்பிஸ் இருக்குது. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது, அதை இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் இப்பையும் சொல்கிறேன், பிஜேபியில் திமுகவோட அலையன்ஸ் போகணுமா வேணாமான்னு முடிவு செய்கிற அதிகாரம் நட்டாக்கு இருக்க ஒழிய அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை சொல்கிறத இந்த விஷயத்தில் சீரியஸாக எடுத்துக்கவே வேணாம். ஒரு 1000 தடவை சொன்னாலும் அதுதான் உண்மை. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் டெல்லியில் பவர் தான் முக்கியமே ஒழிய மாநிலங்களில், குறிப்பாக பிஜேபி பலவீனமாக இருக்க மாநிலங்களில் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. 6 உறுப்பினர் இருந்த திமுக வாஜ்பாய் ஆதரித்து ஓட்டு போட்டு அப்படியும் கவுந்து அதுக்கு பிறகு ஆதரித்து ஒரு எலெக்ஷனில் நின்று 4 வருஷம் பவரில் இருந்தவங்க. கடந்த காலங்களில் ஒன்றும் இவர்கள் உறவு கொள்ளாதவர்கள் கிடையாது. அதனால் இன்றைக்கி போய் அண்ணாமலை எந்த காலத்துலேயும் உறவு வராதுன்றதெல்லாம் அபத்தமான பேச்சு. யாருமே அலையன்ஸ் வரும்னு இப்போ சொல்லலை. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பல விஷயங்களில் மத்திய அரசுக்கு இன்றைக்கு பாஜக திமுக உதவி செய்ய தயாராக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் அவங்க பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை கீழ்மட்டத்தில் கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்களை திமுக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சொல்கிறவங்களுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னால் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 3 தீர்மானங்கள். இன்றைக்கி நம்ம விசிகா எம்பி ரவிக்குமார் கூட காலையில் ஒரு ட்வீட் மெசேஜ் போட்டிருக்காரு. முருகன் பற்றின கல்வியை பள்ளி திட்டத்திலையும் கல்லூரி பாடத்திட்டத்திலையும் வைக்கணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. மாநில அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நேற்றைய மாநாட்டில். இது அப்படியே ராமர் கதையையும் மகாபாரத கதையையும் பள்ளி பாடங்களில் வைக்கணும்னு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒப்பானது. ஸோ ஹிந்துத்வாவோட அஜெண்டா ப்ளஸ் அதானியோட அஜெண்டா. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அதானி பார்த்துட்டு போன பிறகு 99 ஏக்கர் வானதி சீனிவாசன் பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு ஸ்டாலின். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு லேண்டை லீஸ் பண்ணியிருக்காங்க. அவன் வாங்கி அதானி கொடுக்க போகிறான். 3 போர்ட்டை தூக்கி அதானிக்கு தார வாத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக பிஜேபியோட அலையன்ஸ் போகிறதுன்றது லாஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கு அவசியமும் இல்லை. முதல்ல நம்பர் 1 பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் நிறைய விதத்தில் 22 எம்பிஸை வச்சு ஹெல்ப் பண்ணலாம், ஏன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை. 2வது ஹார்ட் கோர் ஹிந்துத்துவ அஜெண்டாவை நேற்றைய பழனி மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்பர் 3 அதானியோட எக்கனாமிக் அஜெண்டா. இதை 3 செஞ்சாலே அவனுக்கு போதுங்க. அவனுக்கு அலையன்ஸ் வேணும்னு அவசியமே இல்லை. ஆகவே ஒரு ஷேடோ பாக்ஸிங்கை டிஎம்கேவும் பிஜேபியும் போட்டுட்ருக்கு. நேரடி அலையன்ஸ் இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே வேணாம். ஏன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இவங்க போவே மாட்டாங்க. ஒஸ்ட் கேஸ் சினாரியில் அப்படி போகிறாங்கன்னா அது அண்ணாமலை நினச்சா தடுக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், பிஜேபியோ காங்கிரஸோ எந்த மாநில கட்சியோட அலையன்ஸ் போகிறதுன்றதை முடிவு செய்ய போகிறது தேசிய தலைமை தானே ஒழிய மாநில தலைமைக்கு அந்த அதிகாரம் அறவே கிடையாது. தனக்கு எல்லாம் தெரிந்தது போலவும் தன்னிடம்தான் பிஜேபியோட ஒட்டுமொத்த எதிர்காலம் இருப்பது போலவும் ஒரு விதமான ஒரு மாய தோற்றத்தில் மமதையில் பேசி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. பேச்ச முடிக்கின்ற பொழுது 2026ங்கிறது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு நமக்கு. இது தவற விட்டோம்னா இது எல்லாரும் இதுவுமே நீங்கள் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். இதுவுமே வழக்கமான ஒரு பேச்சா? இந்த வரக்கூடிய தேர்தலும் நமக்கு முக்கியமான தேர்தல், இதை விட்டால் இனிமேல் முடியாதுங்கிற மாதிரி அதை எடுத்துக்கணுமா? 2026 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, விட்டுறக்கூடாது. இந்த தேர்தலில் அதிமுக 4வது இடத்தையும் தாண்டி போகும், மக்களை தூக்கி எறிவாங்கன்னு சொல்றாரு அதிமுக. இல்லைங்க, இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல்ன்றது எல்லா தேர்தல் அப்பையும் எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறது. ஆனால் முட்டாள்தனமான பேச்சு. ஏன்னா தேர் இஸ் நோ லாஸ்ட் வேர்ட் இன் பாலிடிக்ஸ். எல்லா தேர்தலும் முக்கியமானதான். உயிரோடு இருக்க வரைக்கும் நீ சந்திக்கிற எல்லா தேர்தலும் உனக்கு முக்கியமானது தான், யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதனால் இந்த தேர்தல் முக்கியமானதுன்னு நினைவு கட்டாத காலம் தொட்டு இந்த வார்த்தையை தான் பேசின்னு இருக்கானுங்க. அதனால் இதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அதிமுகவை
ஒழிச்சுடணும்னு பிஜேபி விரும்புது. ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி அழிஞ்சாதான் அந்த சாம்பலில் தான் நம்ம வளர முடியும்னு பிஜேபி நினைக்குது. அதில் திமுகவை அழிப்பது அவ்வளோ சுலபம் அல்ல, அது காலப்போக்கில் நடக்கும். அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்குது, அந்த இடத்த தான் தக்க வைக்க முடியுமான்னு பிஜேபி நினைக்குது. அது ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அதிமுகன்றது ஜெயலலிதா, எடப்பாடி, சசிகலா கிடையாது, ஓபிஎஸ், இபிஎஸ் கிடையாது. அது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் அதிமுக பலவீனம் அடையும் போது அதில் ஒரு சொற்பமானது வந்து 2 அல்லது 3% திமுகவுக்கு போகும், மற்றது எங்கெங்கேயோ சதுரி போகும். அந்த ஓட் பேங்க் எங்கே போகுதுன்றது தான் நமக்கு முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 22% தான் இவருக்கு ஓட் பேங்க்ன்றாங்க எடப்பாடிக்கு, 20லேருந்து 22%. அதில் வந்து ஒரு 10% இந்த பக்கம் நகருது, பிஜேபி பக்கம் நகருதுன்னா கூட பிஜேபிக்கு லாபம் தான். ஏன்னா ஹார்ட்கோர் ஏடிஎம்கே ஓட் பேங்க் எந்த காலத்துலையும் திமுகவுக்கு போவாது. அதிமுக ஓட் பேங்க் எங்கே போகிறதுன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பேசணும். அது மிக சிக்கலான ஒரு கேள்வி. அதிமுகன்ற கட்சி பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா அதிமுகன்ற வாக்கு வங்கியோட 90% ஆன்டி டிஎம்கே. அது அதிமுக பலவீனம் அடைஞ்சு கீழே போகும்போது அந்த வாக்கு வங்கி வந்து செதறி 4 பக்கமும் போகும். சீமானுக்கு போவோம், விஜய்க்கு போவோம், ஜாதி ரீதியாக இருந்தனா பாமக மாதிரி கட்சிகளுக்கு போவோம், எங்கேயுமே போகாமல் கொஞ்சம் தேங்கி நிற்கும். இது பலவீனமடைய அது வந்து திமுகவுக்கு லாபம், இந்த பக்கம் பிஜேபி. 2026ல் 4வது இடம் அளவுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்குன்னு அண்ணாமலை சொல்றது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எஸ், அந்த இடத்துல அண்ணாமலை சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டில் இருந்த 4 முனை போட்டி அப்படியே தொடர்ந்தால் ப்ளஸ் விஜயும் வந்துட்டார், 5 முனை போட்டியாக மாறும் பட்சத்தில் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். 200 சீட் அடிப்பாங்க. நம்பர்ஸ் கேம். நம்ம என்னதான் அவங்க இலக்கு அடைஞ்சிருவாங்க 5 முனை போட்டியாக இருந்தனா. மாறா விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாருன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க கணக்கு மாறும். ஏன்னா விஜய் அதிகபட்சம் 10% ஓட்டு வாங்குவார். விஜயகாந்த் 2006 பண்ண தப்பு தனியாக நின்னதை 2011 சரி பண்ணிக்கிட்டு ஜெயலலிதாவோட நின்னதால தான் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சுது. அந்த மாதிரி வந்து அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைப்பாரே ஆனால் கண்டிப்பாக திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி. மாறாக தனியாக நிற்போம், தன்மானம் காப்போம், இந்த எலெக்ஷன் தோத்தா கவலை இல்லைன்னு விஜய் போனார்னா அது திமுகவுக்கு கொண்டாட்டம், பெருங்கொண்டாட்டம். ஒரு பக்கம் திமுக கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தது அப்படியே, இன்னொரு பக்கம் எடப்பாடி தலைமையில் இருந்த கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக தலைமையில் இருந்த கூட்டணி, இன்னொரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜயகாந்த். விஜய்னா 200 சீட் குறையாமல் டிஎம்கே அலையன்ஸ் அடிக்கும். 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியை நம்ம அழிச்சே தீரணும், நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, 2 தேர்தல் தோத்தாலும் பரவாயில்லன்ற முடிவுக்கு பாஜக தலைமை வந்திருக்கிறது. அதனால தான் அண்ணாமலை எந்த அளவுக்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஏங்க நல்லா இருந்த அலையன்ஸை நாசம் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லணேன், அவங்க இதோட பலனை அனுபவிச்சு கூட பிஜேபியோட தேசிய தலைமைக்கு இதை பற்றின புரிதல் இல்லைங்க. 10லேருந்து 12 சீட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி அவங்க கால்குலேஷன் வந்து 310 சீட்டு. இங்கே இருக்க 10 வந்து அப்படியே அவங்கள வந்து காப்பாற்றிருக்கோம். 240 250 ஆயிருக்கும். இந்த டிபெண்ட்டாக நிற்கிறது 272 நோக்கி இன்னமும் சீக்கிரம் நகர்ந்துருப்பாங்க. குரூஷியலுங்க இது. 2004 நடந்தது தான் இப்பயும் நடந்திருக்கு. இத்தனைக்கும் காரணம் ஒரு தனி மனிதன், அண்ணாமலைன்ற நபர். ஆனால் அவரை பின்னாலேருந்து உசுப்புனது மோடி. நீங்கள் போய் வந்து அதாவது கலைஞர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஒரு வெற்றிடம் வந்திருக்குன்றது உண்மை. ஆனால் 2 திராவிட கட்சியில் ஒன்று அழிக்கணும்னா அது ப்ராசஸில் நடக்கணும், ஒரே எலெக்ஷனில் நடக்க முடியாது. அண்ணாமலை மாதிரி வந்து ஒரு 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 ரொம்ப ரொம்ப அதாவது வந்து எல்லோருடனும் வன்மத்துடன் பழகக்கூடிய அரசியலுக்கே பொருத்தமில்லாத ஒரு நபரை வைத்துக்கொண்டு பாஜக வந்து கட்சியை வளர்க்கணும்னா அது எப்படிங்க முடியும்? தமிழிசை மாதிரி, எல்முருகன் மாதிரி எல்லாரையும் எசைஞ்சு போகக்கூடிய, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தலைமை இருந்திருந்தனா, திரும்பவும் சொல்லணும், 19-21 இருந்த அலையன்ஸ் அப்படியே தொடர்ந்து இருந்தனா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சத்தியமாக ஒரு 10 சீட்டாக அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கும். திமுக உடனே ஒரு 30 சீட்டு கன்ஃபைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 40 தூக்கி கொடுத்ததுக்கு காரணம் அண்ணாமலை தான். அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலை டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கார். இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ தனித்து அவர் செயல்படுறார் அப்படின்னு சொன்னால் திரு எடப்பாடி அவர்கள் கூட அவர் தனிப்பட்ட முறையில் அவர் முரண்படுறாரு. அந்த பெல்ட்டு, கொங்கு பெல்ட் அந்த மாதிரியான ஒரு காரணமா? இல்லை வேறு சாதி மட்டும் ஒரு காரணம் இல்லை. இவரும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், எடப்பாடியும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அது ஒரே ரீசன் கிடையாது. அவங்க தெளிவாக இருக்காங்க. பிஜேபி தலைமை கருணாநிதி மரணத்துக்கு பிறகு, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இங்கே நமக்கு வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 திராவிட கட்சியில் ஒன்று அழிக்கப்படணும். அதுக்கு பிறகு திமுக வர்சஸ் டிஎம்கே பிஜேபின்னு கொண்டு போகணும்னு அவங்க பார்க்குறாங்க. நேற்று கூட சொல்லியிருக்காரு, முந்தா நாள் கூட சொல்லியிருக்காரு அண்ணாமலை, பிஜேபி எதிர்க்கக்கூடிய தகுதியான எதிரி திமுக தான். தகுதியை பற்றி இவர் பேசுகிறாரு. அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் அதிமுகவை நீ வந்து டிஸ்லாட்ஜ் பண்ண முடியாது. கூட்டணி வச்சு தான் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் யாருமே ஜெயிக்கல. காங்கிரஸ் ஆனானப்பட்ட மோடியே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாரு 38 கட்சியோட. சோனியா காந்தி, ராகுல் காந்தி 28 கட்சியோடு நிற்கிறாங்க.
கூட்டணி இல்லாமல் யாராலுமே வாக்கு வங்கி அரசியலில் நிற்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாமலை அவருக்கு ஜெயிக்கணும்லாம் ஆசை இல்லைங்க, மறைமுகமாக அவர் திமுகவுக்கு உதவி கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். நிறைவாக திரு ரஜினி அவர்கள் கலந்து கொண்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, திரு ஏவாவேல் அவர்கள் எழுதிய கலைஞரிடம் தாய் புத்தக வெளியீட்டு விழா, அதில் நிறைய பேர் பேசினா கூட அவர் பேசுனது சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. துரைமுருகன் பதில் கூட சில இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, சீனியர்ஸை நகர்த்தின்னு திமுகவில் அடுத்த தலைமுறை விரும்புகிறது. அதை மறைமுகமாக ரஜினியை வைத்தவர்கள் சொல்ல வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் போய் சீனியர்ஸை பற்றி ரஜினி பேசிய கருத்து என்னை பொறுத்தவரையில் நாகரிகமற்ற ஒரு கருத்து. அங்கே பேசியிருக்கக்கூடாது. சீனியர்ஸ் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, வயசானவங்க, ஓல்டு பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பாஸ் மார்க் எடுத்து வகுப்பை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னும் போது அமைச்சரவை விட்டு கட்சியை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னு அவர் சொல்கிறாரு. இதை சொல்லுவதற்கு முதல்ல இவர் யார், இவருக்கு என்ன தகுதி இருக்குது? ரெண்டாவது அது கலைஞர் புத்தக வெளியிட்டுறான்றது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே போய் நீ அந்த கட்சி உள்ள இன்னைக்கு அது ஒரு சிம்மரிங் ஹீட்டாக இருக்குது. சீனியர்ஸ் வழிவிட மாட்டேன்றாங்கன்றது ஒரு புகைச்சலாகவே இருக்குது. அதை போய் அங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, இதை பேச ரஜினிகாந்த் யார்? இதே ரஜினிகாந்த் 4 வருஷத்துக்கு மேலே துக்ளக் ஆண்டு விழாவில் திமுககாரர்கள் முரசொலி படிப்பார்கள், அறிவாளிகள் துக்ளக் படிப்பார்கள்னு பேசினார். அந்த ரஜினியை கூட்டின்னு கருணாநிதியோட கலைஞரோட 100ஆண்டு விழா மலரை வெளியிட்டு புத்தகத்தை வெளியிட்டுட்டு ரஜினி புத்தி சொல்கிற லெவலுக்கு திமுக வந்திருக்கிறது என்பது ரொம்ப அவலமான ஒரு நிகழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.